ஹாய் காய்ஸ், டுடே ரெசிபி கோதுமை ரவை கிச்சடி தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கப்பவே ஒரு தக்காளியும் ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம காய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பச்சை பட்டாணியும் பீன்ஸும் தான் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இதில் தான் ரவை எடுத்தேன், நான் இதிலே 2.5 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ மூடி போட்டு 3 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா இந்த மாதிரி கொதிக்கும். கூடவே நம்மளுக்கு காயும் கொஞ்சம் வெந்துடும். இப்போ நம்ம கோதுமை ரவையை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தீங்கன்னா கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆயிரும். இதுக்கு நீங்கள் கொரியாண்டர் லீஃப் போட்டு இறக்கிட்டிங்கன்னா ரெடி. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.